ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பஸ் ஸ்டாண்ட்லேயும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பொட்டலத்துலேயும் பாக்ஸ்லேயும் கட்டி கொடுக்குற சட்னி எப்படி இருக்குது, எப்படி செய்கிறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த சட்னி ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அது என்ன ட்ரிக்கு அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நல்ல கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கல் எடுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம பொட்டுக்கல்லை அதிகமாக சேர்த்துக்கணும். அதே போல் தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. இஞ்சி பூண்டு ஒரு 4 பல் இஞ்சி, ஒரு சிறிய துண்டு. பச்சை மிளகாய் தான் இதில் அதிகமாக சேர்ப்பாங்க. பச்சை மிளகாய் பார்த்திங்கனாக்கா 4லேருந்து 5 வரையும் சேர்த்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை. பச்சை மிளகாய் காரத்துக்கு, ஆனால் வீட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, கல்லுப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக ஃபுல் ஸ்பீடில் வச்சு அரைச்சிக்கணும். நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். இந்த சட்னியோட சீக்ரெட் என்ன அப்படின்னாக்கா, இந்த சட்னியில் சேர்க்கக்கூடிய தேங்காயோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கனால சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும். நான் இந்த ரெசிபி சொல்லும் போதே நீங்கள் ஊருக்கு போனப்போ பஸ்லைன் ட்ரெயின்லேயே சாப்பிட்ட இந்த இட்லி சட்னி அனுபவம் என்னன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம். இப்போ நாம் எப்பவும் போல் தாளிப்பு கொடுக்குற மாதிரி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இந்த சட்னியை அதில் ஊற்றிட்டு இப்போ ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். உப்பு தேவையாக இருந்தாக்கா இப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நாம் ட்ரெயினில் போகும்போதும் சரி, பஸ்ஸில் போகும்போதும் சரி, அந்த பசிக்கு நம்ம இந்த இட்லி, இந்த தோசை இதெல்லாம் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த சமயத்தில் கொடுக்கக்கூடிய இந்த சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இந்த சட்னியோட சீக்ரெட்டே என்ன அப்படின்னாக்கா, நான் சொன்னது போல் தேங்காய் கம்மியாக சேர்க்குறது. அதே போல் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய புளிப்பு, காரம் ரெண்டும் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சட்னி கெட்டு போச்சா இல்லை நல்லா இருக்கா அப்படின்னே நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு நம்ம இந்த பசிக்கு பார்த்திங்கனாக்கா இந்த சட்னியை வாங்கி கடகடன்னு நம்ம இந்த இட்லியில் தொட்டு சாப்பிட்ருவோம். ஆனாலும் தேங்காய் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கனால இந்த சட்னி சீக்கிரம் கெடாதுங்க. நீங்களும் இந்த சட்னியை செய்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் ஊருக்கு போனப்போ உங்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷமான தருணங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.